நல்லா தான் இருக்குது. ஒரு யூத்ஃபுல்லான யூத்தாக இருக்குது படம். ஒரு காமெடி இருக்குது. கடைசியாக பேரண்ட்ஸோட எஃபர்ட் என்ன அதெல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. ஒரு யங் டேரக்டராக நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல நடிப்பும் நல்லா நடிச்சிருக்காரு. யூத் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஸ்டோரி தான் அது ஃபுல்லாகவே. பேரண்ட்ஸ் என்ன, அவங்க கனவு என்னவாக இருக்குது, தன் பேரண்ட்ஸ் செஞ்ச என்ன மிஸ்டேக் பசங்க செஞ்சிடக்கூடாதுன்றதில் அதுதான் மெசேஜாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 படம் வேறு, இது டிஃப்ரெண்ட் வேறு. அதுவும் ஸ்கூல் ஸ்டோரி தான், இதுவும் ஸ்கூல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி தான் தாண்டி வருது. பட் இந்த படத்தில் என்னென்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்தமாரி இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் காமெடியாக அந்தமாரி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒரு அந்தமாரி ஒரு நல்லா, அதுவும் நல்லா தான் இருக்குது. அந்தமாரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக இல்லை, நல்லா தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. அவர் மியூசிக் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பாட்டு எல்லாமே நல்லா ஒரு மெலடியாக நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். சொல்லுவேன், டேரக்ஷன் சரி, ஸ்க்ரீன் ப்ளே சரி, ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புதுசாக வந்த ஆள் மாதிரி தெரில. ஒரு மாதிரி மேக்கிங் வைஸில் படம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சிரிக்க வச்சாங்க. லாஸ்ட்டில் அந்த எமோஷ்னல் கிளைமேட்டு சென்டிமெண்ட்லாம் வந்து கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்தது. நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேவதர்ஷினி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு மாதிரி பக்தியாக இருந்துட்டு, அப்புறம் அவங்க உடம்பு சரியானது அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கேரக்டர் அப்படி என்ன அதை ஹோல்ட் பண்ணி அப்படி நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்பாவை நடிச்சிருக்கணும், பயனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாரி, நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். சத்தியமாக சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு மியூசிக் போட்டிருக்காருன்னா நினச்சேன் ஃபஸ்ட்டு சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது. பட் அந்த முட்டை கலைக்கு சாங் ஓகே, மற்றபடி எல்லாமே சும்மா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். சீரியஸாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டார். வேறு லெவல். அந்த பேக் ஸ்கோன் பிஜிஎம்னு வந்தால் ஜிவி அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் குட் மூவிக்கு ஜிவி தவிர வேறு யாராலையும் இவ்வளோ சூப்பராக போட முடியாது. லாஸ்ட்டில் ஒரு சாங் வரும், கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். அதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் காம்போவாக ஒரு சாங் வரும். அந்த சாங்லாம் பண்ணும்போது லிட்ரலாக அழுகு வந்துருச்சு. அந்த சாங் கேட்டு அழுகு வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மாதிரி நம்ம மனசாறுதலுக்கு நல்லா ஃபீல் குட்டாக இருக்கணும், நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்தது படம் ப்ரோ. கென் டேரக்ஷன் மட்டுமா ப்ரோ, டேரக்ஷனு, டான்ஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அங்கே லிரிக்ஸ் எல்லாமே பக்காவாக எழுதியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் பண்ணி எத்தனை ஃபெயிலியர் பார்த்தாலும் அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு லவ் அம்மா அப்பா தான் அப்படி சொல்ல வராங்க. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ படம். ஹீரோயின்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நீலோத்தி அந்த இதுவில் நினச்சவங்களாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மூவி சொல்லவே தேவையில்ல. 1001 போட்டுறீங்க, பக்காவாக போட்டிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி கென் வேறு நல்லா எல்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் ஒரு எப்படி தான் நான் யோசிக்கிறேன், என்னது விஜய் ஆடின ஒரு டான்ஸ்லாம் இருக்குது, ஸ்டெப் அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. மேட்சிங் பக்காவாக ஆடுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இது வரும் ப்ரோ. ஆமாம், நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, சிம்பு மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபர்ஸ்ட்டில் சிம்பு எப்படி பண்ணுவார் அந்த மாதிரி டான்ஸ் இப்போ எல்லாமே அதே மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. சிம்பு அப்போ பண்ணார், இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ப்ரோ ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்க ப்ளஸ்ஸு லவ் பிரேக் அதெல்லாம் இது இருக்குது ப்ரோ. அந்த மாதிரி மிஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இங்கே வரலாம் ப்ரோ. ஃபேமிலியாக கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ. நான் கூட பார்த்தீங்க நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, கப்பலாம் எல்லாம் ஃபேமிலியாக நல்லா வந்திருந்தாங்க. செம்ம படம் ப்ரோ. ஆனால் உண்மையிலே செம்மையாக இருந்ததுன்னா, ஸ்டார்டிங்லாம் காமெடியாக எடுத்துன்னு போயிட்டு எண்டிங்கில் நல்லா இதுவாக வச்சு நல்லா இருந்தது. நல்லா டச்சிங்காக இருந்தது. சில டைமில் உட்காந்து அழுதுட்டேன். நல்லா சென்டிமெண்ட்டாக இருந்தேன் எண்டிங்லாம். ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஸ்கூல் டைம்லாம் ரொம்ப ஜாலியாக ஸ்கூல் டைமில் பண்ணதெல்லாம் அப்படியே மெமரிஸில் வந்துச்சுண்ணா. அப்படியே நல்லா இருந்ததுண்ணா. ஃபஸ்ட்டு லவ்வை விட ஃபேமிலியை கவனிக்கணுன்றது தான் எண்டிங்கில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணால் தான் ஸ்கூலில் கெத்து அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபேமிலி லாஸ்ட்டு தான் சொல்கிறாங்க லவ்லாம் வேஸ்ட்டு ஸ்கூல் டைமில் எதுக்கு அது அந்த மாதிரி சொல்லிட்டு
ஃபேமிலி தான் லாஸ்ட்டில் முக்கியம், எல்லா டைம்லையும் ஃபேமிலி தான் கூட இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வராங்கண்ணா. நல்லா இருந்ததுண்ணா, உண்மையிலே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பெஸ்ட்டு மூவிண்ணா. டேரக்ஷன், ஆக்டிங், எல்லாம் டான்ஸ் தான் செம்மையாக இருந்ததுண்ணா. செம்ம படம்ண்ணா, வேற லெவல். நல்ல ஆக்டிங்ண்ணா, நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்ததுண்ணா. மணிகண்டன் நான் இவங்களாம் எனக்கு பார்த்து செம்மையாக இருந்ததுண்ணா. நல்ல ஆக்டிங்லாம் ஸ்டார்டிங்லாம் அவங்களால தான் கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன், நல்லா ஜாலியாக இருந்ததுண்ணா ஸ்டார்டிங். ஜிவி பிரகாஷ் அண்ணா மியூசிக்லாம் கேட்கவா வேணும், எப்போவுமே வேறு லெவல் தான்ண்ணா. ஜிவி பிரகாஷ் அண்ணா மூவிலாம் சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும்ண்ணா. என் பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட்டிஃபைல பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கிறது ஜிவி பிரகாஷ் அண்ணா சாங் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இருக்குமே. அதனால் ஜிவி பிரகாஷ் அண்ணா சாங்கை பற்றி கேட்கவே தேவையில்லை, என்ன சாங் போடாமல் மஜாவாக இருக்கும் எங்கள் அண்ணன் சாங்லாம். நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. செம ஓகே. சூப்பர், நல்லா இருக்கு ப்ரோ. டேரக்ஷன் சரி, ஆக்டிங் சரி. இது வந்து இன்ட்ரோ மாதிரியே இல்லை, பக்காவாக பண்ணியிருக்காப்புல ரெண்டுமே. டான்ஸும் நல்லா இருக்குது, இதில் சிங்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. கென்னு கருணாஸ் அதில் என்ன ப்ரோ பக்கா ப்ரோ, யூத்துக்கு தான் இது. அதான் சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. எல்லோரும் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். எல்லா கிளைமேக்ஸில் இப்போ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அழுவாங்க. சூப்பராக இருக்காது ப்ரோ, வயிறு வலிக்க சிரித்தோம். நல்லா அழ வச்சுட்டு லாஸ்ட்டாக சிரிக்க வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. பெஸ்ட்டு, ஒர்த்து வாட்சிங் ப்ரோ. சொல்லவா வேணும், மனுஷன் செஞ்சிருவாப்பில் ஜிவிபி. சூப்பராக இருக்குது ப்ரோ, மியூசிக்கெல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இன்னும் மறந்தது, எல்லாம் லவ்வாக இருக்கே அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா பின்னாடி அப்பாவோடைய இதை போட்டு சூப்பராக ஆக்கிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ உள்ள யங்ஸுக்கெல்லாம் சூப்பரான படமாக இருக்குது. யூத்துக்கு அதாவது பசங்க இந்த மாதிரி லவ்வோட போகக்கூடாது, வரக்கூடாது, அதுக்கப்புறம் படிக்கணும், படிக்கிறோட பின்னாடி வாழ்க்கை வந்து படிப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் அசிங்கம்லாம் இல்லை. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கேள்வி நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நிறைய கொஞ்சம் பாட்டு இருந்துச்சு, பட் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோயின்ஸ் பற்றியே படம் இல்லை, போக போக நல்ல கருத்தோடு முடிச்சிட்டாங்க. இருந்துச்சு யூத். இது கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தா கொஞ்சம் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிருக்கோம், லேட்டாக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம் செம்மையான. நான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி அந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபேமிலி டச்சிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஆக்டிங், டேரக்டிங், டான்ஸ் செம்மையாக நான் படத்தில். அதாவது ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அதை தான் ஃப்ரெண்ட்ஸு லவ் சொல்ல வராங்கண்ணா லாஸ்ட் கிளைமேக்ஸில். இந்த ஜெனரேஷன் தானே இருக்கணும், லவ் எல்லாம் வேணாண்ணா, ஃபேமிலி தானே ஃபஸ்ட்டு. பறந்தனை பெண்ணு, முட்டைகளெல்லாம் செம்மையாக சாங் போட்டிருக்காருண்ணா அவர். ஓகேண்ணா, பாசிட்டிவ் தானே. 10க்கு வந்து நான் 9.5 கொடுப்பேண்ணா. ஆனால் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை என்ன சொல்ல வராங்க, ஒரு இம்பாக்ட் படத்துக்கு எதுக்காக வருது? மோஸ்ட்டாக படத்துக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ண வராங்க. இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு, அதுக்காக தான் எல்லாமே சொல்ல வராங்க. மச்சான் என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டேன், கென்ன டேய் கென்னன் கேங் வாங்கடா செல்ல குட்டிங்களா, லவ் யூடா டேய். சூப்பரா தரமான சம்பவம் பண்ணிட்டீங்கடா. செய்கை இப்படி ஒரு செய்கை இருக்கணும்டா டே, வேற லெவலு. முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு எங்கள் கண்களை கலங்க வச்சிட்டிங்களாடா டேய், செம்மடா, சூப்பரா. வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டு 100 crores கிளப்பில் வரும். இந்த சம்மரில் இந்த படம் செம்மையாக ஓடும். எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரவங்களும் சரி, எக்ஸாம் எழுத போகிறவங்களும் சரி, ஃபேமிலியோட எல்லாரும் தாத்தா பாட்டியோட இந்த படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தான படம். மெசேஜா நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீ படம் பார்க்க மாட்டேன். ஒன்லைனா என்ன சொல்கிறது, முட்டை கலக்கி மக்களின் கண்களை கலக்கி, அதான் ஒன்லைனு. அதுதான் மெச்சூரிட்டி. ஏதோ வல்லவனாக இருக்கட்டும், சிம்பு படங்கள்லாம் இருக்கட்டும், இந்த அளவுக்கு மெச்சூர்டாலாம் யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த விஷயத்த
கென்னு வந்து தெளிவாக பண்ணியிருக்கா. அது காரணமே வந்து வெற்றிமாறன் சார்ன்ற ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் கிட்ட நடிப்பு வேலை வாங்கிட்டு வந்ததும், அதே மாதிரி தனுஷ் சாரோட ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தது தான் காரணம். அந்த லெவலில் கென் அண்ட் கேங் வந்து அவங்க பேரை, சீனியர்ஸ் பேரை காப்பாற்றிட்டான். ஸோ அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வரணும். ஜென்சி கிட்ஸ் எல்லாம், 2K கிட்ஸ்லாம் லவ்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. முதல்ல லவ்னா என்னடா டே அதுவே தெரியாமல் இருக்காங்க. இந்த படத்தை வந்து பாருங்கள், கிளைமேக்ஸில் தெரியும் லவ்னா இதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க எது லவ், ரியல் லவ்னு, லஸ்ட் எது, லவ் எதுன்னு. சூப்பராக சொல்லியிருக்கான். என்னோட வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டு. செம்ம சூப்பர். கென் லவ்விடா. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்கணுன்னா உங்கள் பசங்களை நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் பையன் ஏதோ ஊதாரித்தனமாக இருக்கான், உங்கள் பையன் வந்து ஏதோ லவ் பண்ணிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், உங்கள் பையன் வந்து படிக்க மாட்டேங்கிறான்னா இந்த படத்தை கொண்டு வந்து காட்டுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனுக்கு யோசிப்பான், சரி நம்மளும் படிக்கலாம், நம்மளும் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஆளாக சொல்லிட்டு ஒரு நாலேஜ் கொடுக்குற படம் தான் இந்த படம். 3 ஹீரோயினும் இருக்காங்க. 3 ஹீரோயின் வந்தாலும் சரி, 4 ஹீரோயின், 5 ஹீரோயின் வந்தாலும் சரி, கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கு பாரு, அங்கே ஒரு ஹீரோயின் நிற்கிறாங்க பாரு, அந்த ஹீரோயின் தான் அந்த அம்மா. அந்த ஹீரோயின் நான் ரிவீல் பண்ண விரும்பல. எல்லா வீட்லேயுமே அந்த ஹீரோயின் இருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள். நான் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. தேட்டரில் பார்த்துட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசுகிறேன்னா கண்டிப்பாக படம் ஒர்த்தாக இருக்கிறனால தான் நான் பேசுகிறேன். ஜிவி பிரகாஷ் பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. கென் அண்ட் கேங்கே வந்து அவங்க ஓரளவுக்கு மியூசிக்கு நாலேஜோட லிரிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஜிவி வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பசங்களுக்கு வந்து அந்த கேங்கோட வந்த பசங்களுக்கு வந்து அவர் வந்து பிராண்டை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கின்றப்போ ஜிவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.